இது சமீபத்துல உத்தரப்பிரதேசல நடந்த ஒரு கொடூரமான சம்பவம். பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாவும் ஒரு சைடு கோவமாவும் இருக்கு. சரி, இது யூபில மட்டும்தான் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலும். சரி, ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வந்துடலாம். அதாவது உத்தரப்பிரதேசல பாத்தீங்கன்னா ஹமீர்பூர் அப்படின்ற ஒரு ஊர்ல ஒரு பிரிட்ஜ் வந்து க்ளோஸ்டா இருக்கு. அதாவது ஒரு பாலம் வந்து சில காரணங்களுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஆனா அவசர தேவை, ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ற அளவுக்கு அது வந்து தகுதியான பாலம். அந்த வழியா ஒரு ஆம்புலன்ஸ் வருது. அந்த ஆம்புலன்ஸுக்கு பாத்தீங்கன்னா அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணணும். அந்த ஆம்புலன்ஸுக்குள்ள யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இறந்து போன ஒரு உடல், அதாவது ஒரு அம்மா வந்து இறந்து போயிருக்காங்க. அவங்களோட பசங்க அந்த இறந்த உடல். அங்க இருந்த அதிகாரிகள் இந்த பிரிட்ஜ் வந்து பிளாக்டா இருக்கு, நீங்க இந்த இடத்துல வந்து வண்டியை ஓட்டிட்டு போக கூடாது, அதாவது ஆம்புலன்ஸ் உள்ள போக கூடாது, நீங்க வேணும்னா அந்த பாடியை வந்து கையிலே கேரி பண்ணி கொண்டு போங்க, அதாவது ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தூக்கிட்டு போங்க. அவங்களுக்கு வேற வழி இல்ல. பாத்தீங்கன்னா அவங்க தாயோட உடலுக்கு இறுதி சடங்கு பண்ணணும். அதனால அந்த பசங்க பாத்தீங்கன்னா அவங்க தாயோட உடலை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தூக்கிட்டே அந்த பாலத்தை கடந்து போறாங்க. இதுல என்னங்க பிரச்சனை இருக்கு? அந்த பிரிட்ஜ் ஏதோ ஒரு காரணத்தினால பழுது அடைஞ்சிருக்கலாம், எதனாலயோ அதை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, அதனால அவங்களை தூக்கிட்டு போக சொல்லிருக்காங்க. இதுல என்னங்க தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்க கண்டிப்பா எனக்குமே கோவம் வந்திருக்காது. இன் கேஸ் பிஜேபி எம்எல்ஏவோட கார் 1 ஹவருக்கு முன்னாடி அதே பிரிட்ஜை கிராஸ் பண்ணாம இருந்திருந்தா, சோ அப்போ மட்டும் அந்த பாலம் பழுதடையலையா? அந்த எம்எல்ஏவோட சொகுசு கார் போக முடிஞ்ச அதே வழியில ஒரு ஆம்புலன்ஸ் ஏன் போக முடியல? இப்ப என்ன கேள்வி வருதுன்னா, அந்த அரசாங்கம் வந்து பொதுமக்களுக்கா இல்ல எம்பி எம்எல்ஏக்களுக்கு? இந்த விஷயத்துல கண்டிப்பா நம்ம யூபியை மட்டுமே குறை சொல்ல முடியாது. இந்தியால உள்ள எல்லா மாநிலத்திலையும் இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. ஆனா வேற வேற மாதிரி இருக்கு. ஆனா இந்த சம்பவத்துல இறந்த அம்மாவோட உடலை கையில தூக்கிட்டு போடான்னு சொன்ன 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏவோட கார் கிராஸ் ஜஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் சட்டம் பவருக்கு தலை குனிஞ்சு வழி அனுப்பி வச்சிருந்தோம். இதை பார்க்கும்போது தெளிவா தெரியுது, பவர் இருக்கவனுக்கு சட்டத்துல ஓட்டலாம் கிடையாது. பெரிய நல்லா திறந்து வைக்கப்பட்ட 3:8 நிலக்கதவே இருக்கு.